குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏதேனும் தடைபட்டிருக்கு. இப்போ உங்களுக்குன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வயதான கன்னிராசிக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ ஏதேனும் தடைபட்டிருக்கிற கல்யாணமோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒரு அமைப்போ, ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுகள் இதெல்லாம் தடைபட்டிருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும். அந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படுகின்ற அதி அற்புத காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையவும் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிறப்பு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏதேனும் தடைபட்டிருக்கு. இப்போ உங்களுக்குன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வயதான கன்னிராசிக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ ஏதேனும் தடைபட்டிருக்கிற கல்யாணமோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒரு அமைப்போ, ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுகள் இதெல்லாம் தடைபட்டிருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும். அந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படுகின்ற அதி அற்புத காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையவும் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிறப்பு. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, மே மாதத்திற்கான பலாபலன்கள். இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க, சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில் இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது. ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும், உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன் தாங்க. இதோடைய பலம் ஒரு 5லிருந்து 10%. சரிங்களா? அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள், இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபுக்தியை அடிக்கோடிட்டு காட்டுவேன். அந்த தசாபுக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும். சரிங்களா? ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும். நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போவோம். உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். கன்னியா ராசி நேயர்களே, கன்னியை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதம் 7ஆம் இடமோ 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடக்குமானால் திருமண அமைப்புகள் உறுதியாக கைகூடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். அதனை அடுத்ததாக கல்யாணம்லாம் ஆயிடுச்சிங்க தம்பி, மன வாழ்க்கையில் தான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, சண்டை சச்சரவுமாக இருக்கின்ற கணவன் மனைவி தம்பதியர்களுக்கிடையே கூட ஒரு அந்யோன்யம் பெருகக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகிறது. ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் திருமண வாழ்வி. அப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்தி நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் டெம்பரவரியாக கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனையை குறைக்கும், ஒற்றுமையை ஏற்படுத்தலைனா கூட. சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சேமிப்பீங்க, கையில் 4 காசு சேமிப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலம் உண்டு. இதனை தொடர்ந்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏதேனும் தடைபட்டிருக்கு. இப்போ உங்களுக்குன்னு கிடையாது. இப்போ நீங்கள் வயதான கன்னிராசிக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ ஏதேனும் தடைபட்டிருக்கிற கல்யாணமோ அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிற ஒரு அமைப்போ, ஏதேனும் ஒரு சுப நிகழ்வுகள் இதெல்லாம் தடைபட்டிருந்ததோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் கிடச்சிரும். அந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உறுதி செய்யப்படுகின்ற அதி அற்புத காலம் இந்த காலம் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமையவும் பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சிறப்பு. அதனை அடுத்ததாக நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாமல் தாமதமாகிட்டு இருக்கு, இல்லை மருத்துவம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் உறுதி செய்யப்படக்கூடிய காலகட்டம். ஒரே ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் மனதார வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை குலதெய்வ வழிபாடு இல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால்
உங்களுடைய ஆத்மார்த்த பிரார்த்தனைக்கான தெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்க. சரிங்களா? அதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உறுதியாக கிட்டுங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ரைட். இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு அதி அற்புதமான காலகட்டம் இது. தொழில் முன்னேற்றம் சீரும் சிறப்புமானதாக அமையும். தொழில் வளர்ச்சியே இல்லை, ரொம்ப போட்டியாக போய்கிட்டு இருக்கு, போட்டிகளை சமாளித்து தொழில் பண்ணவே முடியலை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அல்லது தொழில் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு டல்லாகவே போய்கிட்டு இருக்கு, ஒரு பூஸ்டப் ஆன மாதிரியே தெரியல, முன்ன மாதிரி வருமான ஓட்டம்லாம் இல்லைப்பா, அப்படியே டல்லாகிடுச்சுப்பா அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மீண்டும் தொழில் நகர்வு சிறப்பு பெறும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உண்டுங்க. ஸோ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். மீண்டும் நல்ல சிறப்புற தொழில் நகர்வுகள் அமைகிற காலம் இது. அந்த விதத்தில் நல்ல மேன்மையான அமைப்புண்டு. சரிங்களா? அதேபோல் உங்கள் ஜாதகப்படியும் 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக தொழில் நகர்வு சூப்பராயிரும். ரைட். உயர்கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் சிறப்பானதாக அமையும். அதுவும் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் யாரெல்லாம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் டக்கு 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 டக்குன்னு வாய்ப்புகள் கிட்டிடும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக அமையப் பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுதரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறென்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எல்லாத்துக்குமே தசாபுக்தி ஒத்துழைக்கணும். 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தால் தான் பூர்வீகம் சார்ந்த நன்மை உண்டு. சரிங்களா? உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எனக்கு உத்தியோகத்தில் சேஞ்சஸ் வேணும், இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், இல்லைங்க நான் ப்ரமோஷனுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு வாய்ப்பு நன்றாக உண்டு. ரெண்டுத்துக்குமே 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது அந்த வேலையே விட்டுட்டு நான் வேறு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சியுங்கள். உங்களுக்கு 9ஆம் இடமும் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் உடன் நடைபெறுமானால் பேரலாக உறுதியாக அந்த மாற்றங்கள் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டப்படி வேற என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பனார் சம்பந்தப்பட்டு சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக தகப்பனாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துதல் மிக அவசியமானது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் தகப்பனாரின் ஆரோக்கியம் கெட்டாலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும். உதாரணத்துக்கு அப்பாவுக்கு உடம்பு முடியல, திடீர்னு சொத்தை பிரித்து எழுதி வச்சுருவார், பூர்வீக சொத்தை. சரிங்களா? அந்த மாதிரியான சில நன்மைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிநாடு முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவங்களுக்கு நண்பர்களே, அந்த வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுன்னு வெளியிட முயற்சிகளுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். 12ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகளும் நடக்குமானால் உறுதியாக வெளியிட மாற்றங்கள் கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதனை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பான அமைப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, குடும்பத்தில் தடைபட்டு இருக்கின்ற சுபகாரியங்கள் எப்படி டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொன்னமோ அதுபோல் தொழிலில் ஏதாவது நீங்கள் அச்சீவ்மெண்ட் இதை தான் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும். சில தொழில் நிறுவனங்கள்லாம் இலக்கை வச்சுக்கிட்டு ஓடுவாங்க, ஆனால் இலக்கை அடைய முடியாமல் பல நேரங்களில் தவிப்பாங்க. ஆனால் இந்த மாதம் உங்கள் இலக்கை தொடுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டம் 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் வெற்றிகரமாக அடைவீர்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக இந்த காலகட்டம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற
ஒரு அமைப்பாகவே உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிற 2 விஷயம், தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் மற்றும் கொஞ்சம் இந்த வீண் செலவுகளை தவிர்க்கணும். இந்த வீண் செலவுகளால் தான் கொஞ்சம் தேவையில்லாத சிரமங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. மற்றபடி கன்னியாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அற்புத மாதம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.